ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவேதானாலும் அவருடைய குமாரன் நமது அன்பு ஆண்டவருமாகிய யாசுவா மேசியானாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் வழங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் பார்க்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம். பக்கம் 306. யாஸ்வா மேசியாவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்பதையும் உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ஆமென். Thank you, sister. God bless you. யாசுவா மேசியாவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அது எந்த சித்தம்? யாவே தேவனுடைய இல்ல, 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான், யாவே தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புத்தக சுருளில் என்னை குறித்து, புத்தக சுருள் எது? புத்தக சுருள் ஏசாயா 53. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு எந்த பகுதினா நீங்க கேட்கலாம். புத்தக சுருள்ன்றது பழைய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டுல என்னை குறித்து எழுதி இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டுல பலியை கொடுக்கணும், லேவியராகம்னு ஒரு புஸ்தகமே தனியா என்னென்ன பலியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்ப பழைய ஏற்பாட்டுல அதை சொல்லிட்டு, ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே வேற என்ன சொல்றாரு? புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல மோசையை கொண்டு பிரமாணங்களை கொடுத்தார். மோசையை கொண்டு என்னென்ன செய்யணும், என்னென்ன பலிகள் அதெல்லாம் கொடுத்தார். அதை கொடுத்த அதே தேவனே என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்போ குமாரனை குறித்து முன்னாலேயே அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம பாடின பாட்டு கூட தான் பாடினோம். அப்போ குமாரனை குறித்து முன்னாமே தீர்மானம் பண்ணிட்டாரு. அது எப்படி தீர்மானம் பண்ணாரு? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம ஆராதனை வேளையில பார்த்தோமே. பக்கம் 291. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் மேசியா யாஸ்வாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆதி காலம் முதலே சொல்லிட்டாரு. ஆனா இடைப்பட்ட காலத்துல மோசையை கொண்டு பிரமாணத்தை கொடுக்கிறாரு, பலிகள் எல்லாம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்துட்டு முதல்ல எப்படி முன்னாலே தீர்மானம் பண்ணிட்டாரு. எப்படி ஆதி காலம் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டாரு. தீர்மானம் பண்ணிட்டு
ஆனா மோசையை கொண்டு என்ன கொடுக்குறாரு? பலிகள் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு மோசையை கொண்டு எங்க கொடுத்தாரு? வனாந்தரத்துல கொடுக்குறாரு. வனாந்தரத்துல கொடுக்குறப்ப வனாந்தரத்துல என்ன சொல்றாரு? மோசே தான் அவங்களை அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு. எங்க அழைச்சிட்டு போனோம்? பாலும் தேன் உள்ள தேசத்துக்கு அழைச்சிட்டு போனோம்னு. ஆனால் பாலும் தேன் உள்ள தேசத்துக்கு அவங்க போய் சேர்ந்த பிறகு அங்க நிறைய காரியங்கள்லாம் நடக்கிறது. நியாயாதிபதிகள் காலம், அது பிறகு யார் காலம்? அப்ப ராஜாக்கள் காலத்துல வர்றப்ப சங்கீதங்கள்லாம் தாவீதை கொண்டு மற்றவங்களாம் கொண்டு சங்கீதங்கள் எழுதப்படுகிறது. இப்போ தேவன் முதல்ல மோசையை கொண்டு சொன்னார். முதல்ல எப்படி உலகத்தோடு முன்பதாக குறித்துட்டாரு. நல்லா புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? கிறிஸ்துவை முதலே குறிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பிற்பாடு மோசையை கொண்டு இந்த ஜனங்களை அழைத்து எகிப்தில அழைக்கிறாரு. அழைச்சி இவனுக்கு பிரமாணங்கள் பலிகள்லாம் கொடுக்குறாரு. ஆனால் பிற்பாடு அவங்க போய் சேர்ந்த பிறகு ராஜ்யபாரம் பண்ண காலத்துல சங்கீதங்கள்லாம் எழுதுறாரு. இப்ப சங்கீதங்கள்ல பாக்குறப்ப 40ஆம் சங்கீதம் 6வது 8வது வரை பாருங்க. பக்கம் 694. பழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பழியையும் பாவ நிவாரண பழியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் யாவே தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்ப பலியெல்லாம் கொடுத்துட்டாரு மோசே மூலமா. ஆனா கொடுத்துட்டு பிற்காலத்துல என்ன சொல்றாரு? 69ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு? 69ஆம் சங்கீதம் 30-31 பாருங்க. பக்கம் 712. 69ஆம் சங்கீதம் 30வது 31வது 712ஆம் பக்கம். யாவே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகிளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே யாவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அப்போ அந்த பலிகளை காட்டிலும் இதுவே பிரியமா இருக்குன்றார். எதை சொல்ற? திரும்ப 31 வாசிங்க. கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே யாவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும். எதுவே? அப்ப முதல்ல அதுல பிரியமா இருந்தாரு. ஆனா அதை காட்டிலும் எதுல பிரியமா இருக்குன்றாரு? அவர் நாமத்தில் துதிகள் பாடுவது, ஸ்தோத்திரம், உதடுகளின் காலை. அதான் அப்ப முதல்ல ஒரு பலியை சொல்றாரு. சொல்லிட்டு ஆனால் அதை காட்டிலும் எது பிரியன்றாரு? 30வது திரும்ப சொல்ல வாசிங்க. 30வது. யாவே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். யாவே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து. எப்படி யாவே தேவனுடைய நாமம்? எப்படி மறைக்கப்பட்ட நாமம். இன்னைக்கு யூதர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க? அடோனாயின்னு வச்சுட்டாங்க. அது மறைக்கப்பட்ட நாமம். அப்ப இந்த நாமத்தை நம்ம எப்படி துதிக்க முடியும்? அந்த நாமம் நமக்கு ஒரு சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்க? மறைச்சிட்டாங்க. அதை வெளிப்படுத்த என்ன பண்ணாரு? குமாரன் அனுப்புறாரு. அதனால குமாரன் வந்து நாமத்தை நமக்கு சொல்றாரு. குமாரன் வந்து அந்த நாமத்தை நமக்கு சொல்லி குமாரன் மூலமாய் நாம் அந்த யாவே தேவனை துதிக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஒரு கொஸ்டின் பிரதர், ஜஸ்ட் அதுல 31 சொல்றாருல, இதுவே யாவே தேவன் பிரியம். அப்ப துதி அது அவருடைய நாமத்தை அவர் இதுவே விரும்புறாருன்னு அப்படின்னு வருமா? அது ஆமா, அவருடைய நாமத்தை துதிக்கிறது தான். ஓகே. அதான் குமார் வந்து தமரி கிட்ட பேசுற கூட என்ன சொல்றாரு? தம்மை தொழுதுகள் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ தேவன் முதல்ல ஒரு பலி, கொம்பும் மிருகுலம் ஒரு பலிகளை கொடுத்தார். ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்துல அவர் பிரியப்படுகிறார். அந்த என்ன உதடலின் காலை
அவருடைய நாமத்தை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கிறது தான் தேவன் இன்னும் அதிகமா பிரியமா இருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு, சர்வாங்க தகனங்களும் ஆராதனம், சர்வாங்க தகனங்களும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதில்லை என்று சொல்லிட்டு 7வது வசனத்துல அதெல்லாம் சொல்றாரு, உங்களுடைய சித்தத்தின்படி புத்தகத்துல இதெல்லாம் நிறைவேற்ற வந்தேன். அப்போ முதல்ல ஆதி காலத்துல தீர்மானம் பண்ணிட்டாரு என்னன்ட்டு, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு கிருபையை வச்சு இருக்குதாட்டு. ஆனால் அந்த கிருபையின் காலம் வர வரைக்கும் தேவன் என்ன பண்ணாரு, பிரமாணத்தை கொடுத்து பலிகள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த பலிகள் எல்லாம் தேவன், ஏன்னா அந்த பலியை அவங்க அருவருப்பாக்கிட்டாங்க. ஆனா தேவன் நம்ம இதை காட்டிலும் மேலானவன், அது யாரது, என்னுடைய குமாரனே. அப்ப 9வது சொல்றது, தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்ததற்கு 1வது நீக்கி போடுகிறார். எதை 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 நிறுத்துறாரு, எதை நிலைநிறுத்துறாரு, எதை நீக்கி போடுறாரு, பலிகள் எல்லாம் நீக்கி போடுறாரு. பலிகளை பலினா சேர்க்கணும், அதெல்லாம் நீக்கி போடுகிறார். எனக்கு எவ்வளவு தப்பான உபதேசம் போறது தெரியுமா? பழைய ஏற்பாடு நீக்கி போட்டார், நியாயப்பிரமாணம் முழுக்க நீக்கி போட்டார், புதிய ஏற்பாடு ஒண்டிதான் இப்படிதான் வருது. இல்லவே இல்லை, நியாயப்பிரமாணம் இன்னும் உண்டு. எதுல பலிகளை, தெளிவா இந்த அதிகாரத்தை நல்ல கூடுதல் தெரியும், பலிகளையும் பலிகளை தான் விரும்பல, பலிகளை தான் இது பண்ணார். மற்றபடி தாய் தந்தைகளுக்கு கணம் பண்ணுவாயாக, ஓய்வு நாள் ஆச்சரிப்பாயாக, 7ஆம் நாள் தான் ஓய்வு நாடு, 1ஆம் நாள் வாரத்துக்கு 1ஆம் நாள் ஓய்வு கிடையாது, 7ஆம் நாள் தான் ஓய்வு. தேவன் அன்னைக்குதான் ஓய்வு தெரிந்தார், அதை ஆசீர்வதித்தார். அப்போ எதை நிலைநிறுத்துறாரு, அந்த பலிகளுக்கு பதிலாக கொம்பும் விரிகுளமும் இருக்கிற பலிகளுக்கு பதிலாக ஸ்தோத்திர பலி, எப்படி அவருடைய நாமத்தை துதிக்கும். அப்ப அந்த நாமத்தை துதிக்கும், அது நாமத்தை எப்படி துதிக்கிறோன்றப்ப, எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 311. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் யாவே தேவனுக்கு செலுத்த கடவோம். சரியா வாசிங்க. ஆகையால் யாவே தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை யாசுவா மேசியா மூலமாய் எப்போதும் யாவே தேவனுக்கு செலுத்த கடவோம். இங்கிலீஷ்ல வாசிங்க. Therefore, by him let us continually offer the sacrifice of praise to God, that is the fruit of our lips, giving thanks to his name. அது என்ன வெர்ஷன் அது? NKJV. என்ன போட்டுருக்கு? என்ன இதுல? படிப்பா NIV-ல பிரதர். படிங்க. Through our Lord Jesus Christ, therefore let us continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that confess his name.
அவருடைய நாமத்தை, யாருடைய நாமத்தை? தேவனுடைய நாமத்தை. யாருடைய நாமத்தை துதிக்கும் உதடலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அது அவர் மூலமா வருது. அது ஏன் அது இப்படி வருது? ஆண்டவர் மூலமா தான் எல்லாமே. ஆண்டவர் மூலமா ஏன் அப்படி வருது இங்க அவர்னு? ஆமா, இங்க ஏன்னா அவருடைய நாமத்தையும் போட்டு இங்க அவர் மூலமா இன்னும் வரும். அதேதான் காரணம். என்னது? இல்ல பிசாசு அதெல்லாம் கிடையாது. அந்த உடனே 11ஆம் வசனம் அதுல இருந்து 13ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே யாஸ்வா மேசியாவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, யாஸ்வா மேசியாவுடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இங்க அவர் அவர்னு சொல்லிருக்காரு, அந்த அவர் தான் இவர். அதான் கொஞ்சம் திரும்பி படிப்பாது. அது யாஸ்வா மேசியா யாவென்ற மாதிரி. ஆகையால் நாம் 13 ரீட் பண்றேன். சொல்லுமா, அது யார் அவருடையன்றது வரும். ஆகையால் நாம் யாஸ்வா மேசியாவுடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே யாஸ்வா மேசியாவிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். புரியுதா? இந்த 3 வசனத்துல அவர் சொன்னது யாரு? நிந்தையை சுமந்தவர். ஓகே, இப்ப புரியுது. நம்மேல் வர வேண்டிய நிந்தையை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டதனால் அவர் பாளையத்துக்கு புறம்பே போய் பாடுபட்டார். பழைய ஏற்பாட்டுல அப்ப பிரதர் அப்படிதான். அப்ப அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகிறேன். அப்ப அவருடைய ஒரு நிமிஷம். பழைய ஏற்பாட்டுல குஷ்டரோகத்தை பத்தி எங்க வாசிக்கிறோம்? லேவியராகமத்துல வருது. அப்ப அங்க என்ன தராப்ல? குஷ்டம் ஒருவனுக்கு குஷ்டம் தேவன் அனுபவிச்சார்னா எப்படி எப்படி தீட்டு 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 என்று தீட்டு 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 என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். தீட்டு என்றால் என்ன அர்த்தம்? தீட்டுனா தேவன் பரிசுத்தர், தீட்டுக்கும் அதுக்கும் ஒத்து போகாது. அப்ப தீட்டுனா விலகப்படுது. தேவனுக்கு புறம்பா, பாளையத்துக்கு புறம்பே. இப்ப நம்ம மேல பாவம் இருந்தா நம்ம தேவன்கிட்ட போக முடியாது. அப்ப நம்ம மேல இருக்கிற பாவத்தை நம்ம வச்சுட்டா தேவன்கிட்ட போக முடியாதனால அவர் என்ன, நம் பாவங்களை சுமந்ததுனால அவர் தீட்டாயி அவங்க தீட்டுனால ஒரு பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டியதா இருக்கு. புரியுதா? புரியுது. அப்போ அந்த நிந்தையை பாளையத்துக்கு புறம்பே போய் அங்கே சுமக்கிறார். அது அவர் செய்ததுனாலதான் நம்ம அந்த தேவனை அணுக முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும். இதை செய்தனால நம்ம தேவனை அணுக முடியும். அப்போ பழைய மார்க்கத்துல அப்படி அணுக முடியாது. பழைய மார்க்கத்துல எப்படி தேவனை அணுக முடியும்? 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பாருங்க. பாத்தீங்க பக்கம் 5 பக்கம் 700. பழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப பழைய ஏற்பாடுல பலி செலுத்துதான் சேரணமா இருந்தது, ஆனா டைரக்டா கிடையாது.
இந்த காரியத்தை ஆண்டவர் சுமக்கிறார். அதான் அது உடன்படிக்கை. அப்ப புது உடன்படிக்கை ஒரு மத்தியஸ்தரா இருக்கிறார். இப்ப பாளையத்துக்கு புறம்பே இவர் நம்மேல் வர வேண்டிய நிந்தை பாளையத்துக்கு புறம்பே பேசுமாங்க. அதனால தேவனிடத்துல நம்ம அப்ப பழைய மார்க்கத்துல அது அடைபட்டு இருந்தது. ஆனால் இந்த புதிய மார்க்கம், அந்த புதிய மார்க்கம் எப்படி உண்டாச்சு? இவரேயர் 10:19 பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் 307. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு யாத்வாவானவர் மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு, வெறும் பரிசுத்த தலம் இல்ல, பிரிண்டிங் டிரான்ஸ்லேஷன் எரர். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு யாஸ்வா மேசியாவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், யாவே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்போ புதிய மார்க்கம் அது எப்படி? மாம்சத்தின் வழியாய். பழைய மார்க்கம் எப்படி? மிருக பலிகளின் வழியாய். ஆனா மிருக பலிகளின் வழியாய் வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ பழைய மார்க்கத்துல மிருக பலிகளின் வழியாய், புதிய மார்க்கத்துல மனுஷனே பலியானார். மனுஷனே பலியானார். பழைய மார்க்கத்துல மிருக பலி, புதிய மார்க்கத்துல மனுஷனே பலி. பார்க்கணும் அது எப்படின்னு பார்க்கணும். அதனால்தான் இந்த எபிரேயர் 13 ஆகையால் யாவே தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாய் அதற்கு வழிவகை உண்டாக்கின அல்லது அடைபட்டிருந்த மார்க்கத்தை திறக்க பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவின் மூலமாய் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவே தேவனுக்கு ஒருவருக்கே செலுத்த கடவோம். 13:5 அப்படிதான் வாசிக்கணும். எபிரேயர் 13:15. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இப்போ எபிரேயர் 10க்கு வந்துருங்க. இப்ப பழைய மார்க்கத்துல பலியிடுறவர்கள் யாரு யாரு? லேவியர்கள், ஆசாரியர்கள். ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் பிரதான உள்ள எடுத்துட்டு போவாங்க, பலியிடுவாங்க. அதான் இங்க சொல்றாரு 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் என்ன சொல்றது? அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். நல்ல கவனிக்க, அந்த வசனத்தை ஜெண்டா வாசிக்க போறாங்க. மறுபடியும் 11, 12, 13 நிறுத்தி வாசிங்க, எல்லாம் கூர்ந்து கவனிங்க. அது உள்ள ஒரு மகத்துவமான ரகசியம் இருக்குது. அது யார் சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம். அந்த 11ல 13 வரைக்கும் நிறுத்தி வாசிக்க போறாங்க. வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். யாஸ்வா மேசியாவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் யாவே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நல்லா கேட்டீங்களா? இதுல என்ன 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 கவனிச்சுங்க?
பழைய ஏற்பாட்டுக்கும் பழைய மார்க்கத்துக்கும் புதிய மார்க்கத்துக்கும் வித்தியாசத்தை காட்டாதுங்க. பழைய மார்க்கத்துல எப்படி ஆசாரியன் பணி செலுத்துகிறவராய் இருந்தாலும் குற்றமுள்ளவராதான் இருப்பார். நாள்தோறும் செலுத்தணும், நாள்தோறும் செலுத்தணும். அது எப்படி? பாருங்க, நாள்தோறும் காலையில சாயங்காலம் நைட்டு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அதுல வந்து அக்கினி அணிஞ்சு போக கூடாதுன்னு அது தகனிச்சுட்டே இருக்கணும். நிறைய பேர் ஆச்சாரியர்கள் அவங்க கொடுப்பாங்க. ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறான் நிற்பான். இப்போ 10,000 1வது 2வது வாசிங்க, அப்பயாவது உங்களுக்கு அந்த காரியம் வெளிப்படுதா பார்ப்போம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளில் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்ப நிறுத்தப்படல. அப்ப திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்களை நினைவு பலிகளை கொடுத்தாலும் ஆசாரியனும் பாவத்துக்குள்ளாய்தான் இருக்காங்க. தன்னுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக திரும்ப திரும்ப கொடுக்கணும். கொடுத்தாலும் அவங்க பரிசுத்தமாக மாட்டாங்க. ஆமா ஆமா, பூரண முடியாது. ஆனா இங்க நல்ல கவனிங்க, 12வது என்ன சொல்லுது? 12வது போ ஜெண்டா 12வது வாசிச்சுட்டு 8வது 1வது வாசிக்கிறாப்ல. யாஸ்வாமேசியாவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் யாவே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. போதும். இப்ப 8வது 1வது வாசிங்க. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல யாவே தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்போ வாங்க எபிரேயர் 10வது 11வது 12வது ஒரு முக்கியமான வித்தியாசம். இவ்வளவு காரியம் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், யார் சொல்ல பாருங்க. மோசேக்கு சொல்லும் போது மலை மேல உனக்கு காணிச்ச போது அந்த மாதிரி அந்த கூடாரத்தை பண்ணணும்னு சொல்றாரு நம்ம. அந்த பலியில இப்போ வந்துட்டு இங்க அந்த மாதிரி இங்க பூமியில நடக்கிறது. ஆனா ஆண்டவராகிய யாஸ்வாமேசியாவும் ஒரே ஒரு தடவை அந்த பலியை கொடுத்துட்டு இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு தன்னுடைய பாவத்துக்கு ஜனங்களுடைய பாவத்துக்கு பரிகாரியா தேவனுடைய வளர்ப்பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 11வது 12வது ஆசாரியர்கள் எத்தனை முறை பழி செலுத்தினாலும் அவர்களும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான். 11வது 12வது என்ன வித்தியாசம்? 12வது வருஷத்துல யாஸ்வாமேசியா ஒரே தரம் அவரை பழி கொடுத்ததுனால போய் யாவேனுடைய வலது பாரிசத்துல பரிசுத்தமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா ஆசாரியர்கள் வந்து அவர் எப்பவுமே பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. அதாவது நம்முடைய பாவங்களை அந்த நியாய பிரமாணத்துல நிறைவேற்றி, அதாவது நியாய பிரமாணத்துல வந்து பாவத்திற்காக பலி கொடுக்கணும்னு சொல்றப்போ ஆசாரியர்கள் செஞ்சாலும் அவர்கள் பாவத்துக்கு உள்ளாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா யாஸ்வாமேசியா வந்து இந்த நியாய பிரமாணத்தை அவருக்குள்ளாக நிறைவேற்றி பரிசுத்தமா யாவே தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் பழி செலுத்தாம அவரையே பலியா கொடுத்து.
என்ன வித்தியாசம்? பழி நிறுத்தப்படுகிறதுல இல்லைங்க, மோனிகா சொல்றா அங்கே சொல்லு. அதான் கரெக்ட். God bless you. மோனிகா சொல்றா ஆசாரியன் இங்கே நிற்பான், இங்க மகா பிரதான ஆசிரியர் உட்கார்ந்து. அதான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உட்கார்ந்து அர்த்தம் வேலையை முடிச்சாச்சு, இவன் நிக்கிறதுனால திரும்ப 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 பண்ணுவான். அதான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டேன், பாருங்க பாருங்க. இந்த ஆத்தர் எல்லாம் நிக்கிறானுங்க, ஆனா அவரு உட்கார்ந்தாரு அப்படின்னா அர்த்தம் finished work, அவர் முடித்து விட்டார். இத ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதாவது இங்கிலீஷ்ல பார்க்கணும். இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி இருக்கு? 12ஆம் வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி. அவங்களாம் நிறைய பலி செலுத்துறாங்க, ஆனா இவர் ஒரே பலி. அவங்களாம் மிருகத்தார், இவர் என்ன மனுஷ பலி. இது ஏற்புடையதா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? யோவான் 6ஆம் அதிகாரம் 58 இருந்து 60 வரைக்கும் வாசிக்கும். பக்கம் 134. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கடினமான உபதேசம் ஏற்புடையதா இருக்கா? மிருகங்கள் பலியிடப்பட்டது, இங்க மனுஷன் பலியிடப்படுறார். என்ன சார்? இல்ல ஆமான்னு சொன்ன இல்ல ஈஷா ஏதோ சொன்ன மாதிரி இல்ல பிரதர், நான் சொன்னது இங்க மனிதன் பலியிடப்படுகிறார். இந்த தமிழ்ல அவ்வளவு இதா இல்ல. கேஜேவில பாருங்க, இங்கிலீஷ்ல கேஜேவி, என்கேஜேவில எப்படி போட்டது தெரியல. ஜான் bread. This is the bread which came down from heaven. இல்ல no no Hebrew எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But this man, அழகா இருக்கு. எப்படி இவரோன்றப்பல இந்த மனிதரோ அந்த மனிதர்கள் என்ன நின்று கொண்டிருந்தார்கள். மறுபடியும் அவங்க நின்று கொண்டு தங்களே கொடுக்க முடியாது, மிருகத்தை தான் கொடுப்பாங்க. ஏன்னா தங்களை கொடுக்க முடியாது. ஏன்னா எப்படி இருக்கிறான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. நல்லா புரியுதா? புரியுது. மற்ற அவங்க பிரதான ஆசாரியர் எல்லாம் போனாங்க இல்லைங்களே, ஆனா சொந்த பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் தண்டை கொடுக்கல, மிருக பலிகளை கொடுத்தார்கள். ஆனால் இங்கே அதனால அவங்க நின்று இருந்தாங்க. ஆனா இங்கே இந்த மனுஷனை தன்னையே கொடுக்கிறார். பழைய மார்க்கத்துல தன்னையே கொடுக்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனா இந்த புதிய மார்க்கத்திலே தன்னையே கொடுத்தார். ஆனாதான் இங்கிலீஷ்ல எப்படி அழகா கேஜேவில இருக்கு, பட் திஸ் மேன், இவரோடு இந்த மனுஷனும், ஏன்னா மனிதனை கொடுக்க வேண்டிய அவசியமா இருந்தது. மிருகத்தை மீட்க முடியாத திட்டம்
ரட்சணை செய்யல, ரட்சணை திட்டம் கொண்டல, மனுக்குலத்தை மீட்க முடியாது. ஆனா மனுக்குலத்தை மீட்க முடியாது, தேவன் இதை செய்தார். ரோமர் 8:3 என்ன சொல்றது பாருங்க. ரோமர் 8:215 தெரிஞ்ச வசனம். அது எப்படி அதெப்படியெனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை யாவே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எப்படி? பாவ மாமிசத்தின் சாயலாகவும். பாவ மாம்சமா இல்ல, பாவ மாம்சத்துல இருக்கிறவங்களோட சாயலா வந்தார். பாவமே இல்லாத தேவனுடைய சாயலா இருந்தவர் பாவ மாமிசத்தின் சாயலாய் வந்தார். ஏனென்றால் பாவ மாமிசத்தில் இருக்கிற மனுஷனை அந்த தோஷத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து மீட்கும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாய் வரார். ஆனாதான் மனுஷ பலி, மனுஷனை பலியாய் கொடுக்க எந்த மனுஷனும் முடியாது. ஆனா புத்தக சுருள் என்னை குறித்து எழுதிக்க நிறைவேற்ற வந்தேன், பலிகளை காணிகளை மிருக கொம்பு மிருகுலம் உள்ளது நீர் பிரியப்படவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். அப்ப இந்த சரீரத்தை நான் கொடுக்கிறேன், மனுஷனாக வந்து இந்த சரீரத்தை நான் கொடுக்கிறேன், மனுஷனை மீட்க முடியாது. இதுதான் புதிய மார்க்கம். இதை செஞ்சதுனாலதான் அப்ப உட்கார முடியுது. பழைய இதுல செய்ய வேணாம், நிக்க வேண்டியதா இருந்தது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரப்பா என்ன பண்ணிருக்கிறாரு? மார்க்கு கடைசி அதிகாரம் இல்ல மத்தேயு கூட, மத்தேயு 28 அதிகாரம் கடைசி 3 வாசிங்க. பக்கம் 47. இல்ல மார்க்கே எடுங்க, மார்க் 16 அதிகாரம் 19 பக்கம் 16 16 19 பக்கம் 75. இவ்விதமாய் ஆண்டவர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு யாவே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். முடிச்சிட்டாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றாரு? பறந்து பேசிட்டு இருக்காரு. பறந்து பேசுகிறார். எது வரைக்கும் சொல்றார் 110 சங்கீதத்துல, நீர் என் வலது பாதத்தில் உட்காரும். எது வரைக்கும்? சகல சத்துருக்களையும் பாதத்தை கீழாக்கி போட வரைக்கும் நீர் என் வலது பாதத்தில் உட்காரும். அப்ப வலது பாரதத்துல உட்கார்ந்து வேலையை முடிச்சிட்டாரு. இவர் பூமியில இந்த வேலையை முடிச்சிட்டாரு. வேலையை முடித்தவர் அப்ப எப்பவுமே அவர் உட்கார்ந்தா இருக்கிறாரா? அவங்க விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார், பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹெப்ரேயர் 7:25 பாக்குறோம். தன் மூலமாக யாரெல்லாம் தேவனிடத்தில் வருகிறார் அவர்களுக்காக பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே இடத்துல நிக்கிறார் ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 56 வசனம் பாருங்க. என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 56 வசனம் 171 பக்கம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் யாவே தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிற, இந்த ஒரு தான் நிற்கிறதா காமிக்கிறாப்புல. வேற எல்லா இடத்துலயும்
சரி, வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 1-2 வாசி. பக்கம் 337. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் இவைகளுக்கு பின்புனா எவைகளுக்கு பின்பு? சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு. எடுத்துக்கொள்ளப்படல, சபைகளுடைய காலம் முடிகிறப்ப, சபையுடைய காலம் வெவ்வேறு காலகட்டத்தில் சபை முடிகிற பிறகு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. அது என்னது? எக்கால சத்தம் போல முன்னாடிலாம் அவருக்கு 1:15-51 வருது. எக்கால சத்தம் ஒரு நொடி பொழுதுலன்ற வருது. அது போல அப்படியா? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 11 அதுதான் யோவான் சொல்றார் முன்னே அப்படின்னு. யாவே தேவனுடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் யாருடையது? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமெர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இதுதான் யோவான் 4 சொல்றார் முன்னே எக்கால சத்தம் போன்ற. அப்ப அந்த சத்தம் யாருடையது? ஆண்டவராகிய ஆசுவாமேசியனுடையது. இப்ப 4 அதிகாரம் எடுக்காத முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேசின ஆண்டவராகி ஆசுவாமேசியனுடைய சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லிட்டு, இங்கே ஏறி வா, இவர்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஒரு நிமிஷம். பதினோராம் அதிகாரம் 15 வெளிப்படுத்தல் 11-15 பக்கம் 343. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய யாவே தேவனுக்கும் அவருடைய யாஸ்வாமேசியாவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. இப்ப வெளிப்படுத்தல் 4:2 என்ன வாசிக்கிறோம்? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனம் யாருக்கு? இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது யாவே தேவனுக்கு, நித்திய ராஜாவாகிய யாவே தேவனுக்கு. எரேமியா 10 அதிகாரம் 10. அப்போ அந்த நித்திய ராஜாவை சிங்காசனத்துல காண்படிக்கனா அப்ப யார் பாக்குறாருங்க? யோவான் பாக்குறாரு. யோவான் எப்படி பாக்குறாரு? சரீரத்தில் ஆவிக்குள்ளான்ன்றார். அப்ப இதை எதை காட்டுகிறது? பரலோகம் திறக்கப்பட்டு சபை காலம் முடிகிறப்ப முதற் பலனாகிய சபையை எடுத்துக்கொள்ள. அப்ப முதற் பலனை எடுத்துக்கொள்றப்ப அது எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு ஆண்டவரை? எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு? இம்மை பொழுதுல எக்காலம் துணிக்கு இம்மை பொழுதுல ஒரு நொடி பொழுதுல எடுத்துக்கொள்ள. எப்படி வரப்போறாரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கேருந்து எழுந்து தூத சத்தத்தோடு 1 சொன்ன மாதிரி
ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூள சத்தத்தோடும். அப்படின்னா அதுல இருந்து எழுந்து வர்றாரு. வலது பாத்திரத்திலிருந்து அந்த சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து சபையை எடுக்க போறாரு. அப்போ தன்னுடைய முதற் பலனை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எழுந்து வரப்பாரு. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டுல முதல் 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 ரத்த சாட்சியா மரித்த முதல் பலன் யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான். அப்ப ஸ்தேவானை எடுக்கிற ஸ்தேவானுக்கு இது பண்றப்ப எழுந்து நிற்கிறார். ஏன் இன்னால்தான் எடுக்க போறாங்க. ஆனா பிற்காலத்துல அந்த ரகசிய வருகையில அவர் அங்கிருந்து எழுந்து வந்து மத்திய ஆகாயத்துல வந்து சபையை எடுக்க போறதுக்கு ஒரு முன்னடையாளமா ஸ்தேவான் மரிக்கும் போது எழுந்து நிற்கிறதா காமிக்கிறார். புரியுதா? புரியுது. எவ்வளவு பேர்? அப்போ இதுதான் தேவனை பாருங்க, எல்லாம் அழகா மேத்துல மறைபொருளா வச்சு காமிக்கிறாரு. இப்போ உட்கார்ந்து இருக்கிறாரு, பினிஷ் ஒர்க்கு. ஆனால் இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலைக்காக அதுல இருந்து எழுந்து வர பூமியில செய்யப்படி நான் நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன் யோவான் 14 சொல்றாரு. ஆனா பரலோகத்துல உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிட்டு முதல் பலன் எடுப்பதற்காக எழுந்து வர்றார். ஆனால் இனி அவர் பலி செலுத்துவதற்காக அல்ல. எபிரேயர் 9 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, யாஸ்வா மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு. இப்ப 12வது வசனத்தோட முன்பகுதி வாசிங்க. 10 அதிகாரம் 12வது வசனத்தோட முன்பகுதி. 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி போறோம் ஒரே பலியை செலுத்தி. அங்க 9:22 வாசிக்கிறோம், ஒரே தரம் பலியிடப்பட்டு. அல்லேலூயா. ஒரே தரம் பலியிடப்பட்டு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வாய்ப்பாட்டில் உட்கார்ந்து தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அதிலிருந்து எழுந்து திரும்ப வரப்போறார். எவ்வளவு சந்தோஷம். அப்போ அவர் உட்கார்ந்து இருப்பது மற்ற ஆசாரியர்கள் போல அவங்க எல்லாம் உட்கார முடியல, நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் உட்கார்ந்துட்டாரு. ஆனால் ஒரு காலம் உண்டு, அந்த காலத்துல அவர் அங்கிருந்து எழுந்து வந்து நம்ம அதான் நம்ம பாட்டு பாடணும், குதூகலம் நிறைந்த நாள் அதி விரைவில் தோன்றிடுமே. இன்னொரு பாட்டு கூட, ராஜாதி ராஜன் மனுஷகுமாரன் வருகிறாரே. அப்ப இதுக்காகத்தான் யாரு தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, எல்லாரும் கிடையாது, தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு. காத்து கொண்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்ப வந்து நம்ம எடுத்துட்டு போவாருன்ட்டு அதுக்காக ஆயத்தமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வருமா, ரகசியம் வருவேன். காத்து கொண்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? காத்து கொண்டிருக்குன்னா பாவம் இல்லாத மணிக்கு காத்து கொண்டிருக்கிறது. 64:4 பாருங்க. நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 64:4. பக்கம் 870. யாவே தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப அதை வாசிக்க போறாங்க, ஜென்டா மெதுவா வாசிக்க போறாங்க. யாவே தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இத
அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9 1 கொரிந்தியர் 2:9 பக்கம் 228. எழுதியிருக்கிறபடி எங்க எழுதியிருக்கிறபடி ஏசாயா 64:4 எழுதியிருக்கிறபடி யாவே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது அப்படியே 2 பக்கத்தையும் இப்படி படிச்சு பாத்துங்க. ஏசாயாவையும் இந்த கொரிந்தியரையும் ஏசாயா 64:4 மேல 1:2:9 வச்சு பாருங்க. அங்க என்ன போட்டிருக்கு, இங்க என்ன போட்டிருக்கு? அங்க யாவே தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு போட்டிருக்கு. அத பவுல் எழுதுறப்ப எழுதி இருக்கிறபடி சொல்லி என்னன்னு எழுதுறாரு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் பேசப்பட்டு எழுதினார்கள் இருக்குது. அப்ப பவுலோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுற எழுதுறப்ப அது மகத்துவத்தை காத்திருக்கிறதுனா என்னது? அன்பு கூறுதல். புரியுதா? ஈசா ஃபாலோ பண்றீங்களா? பிரதர், ஒரு கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருந்தது. இங்க தேவன் உமக்கு காத்திருக்கிறவர்கள், அங்க வந்து யாஷா மெசியாக நம்ம காத்திருக்கிறது நம்ம படிச்சோம். பட் இது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் இன்னொரு சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் 64:4 யாவே தேவனா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆமா நீர் ஆயத்தம் பண்ண கண் காணவில்லை, ஆமா கரெக்ட். ஓகே, அதே பவுல் எழுதுறப்ப எழுதி இருக்கிறபடி உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எழுதிருக்கணும். ஆமா, என்ன எழுதியிருக்கிறாரு? அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ண கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. ஆமா, கரெக்ட் கரெக்ட். அப்போ காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அன்பு கூறுதல் அர்த்தம். இது வரைக்கும் நான் புரியுதா? புரியுது பிரதர். புரியுது அங்கிள். பிரதீப் இல்லையா? இன்னும் வரல அங்கிள். சரி, இப்ப காத்திருக்கிறதுனா அன்பு கூறுதல். அன்பு கூறுதல் என்ன அர்த்தம்? யோவான் 14:23 பாருங்க. வசனத்தை பக்கம் 149. யாஸ்வாமேசியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ காத்திருக்கிறதுனா என்ன? வசனத்தை கை கொள்ளும். அன்பு கூறுதல். 1வது படியில 3வது படி குதிக்க கூடாது, படிப்படியா போகணும். சரி, காத்திருக்கிறதுனா அன்பு கூறுதல். அன்பு கூறுதல்னா வசனத்தை கை கொள்ளுதல். 1 யோவான் 5:3 பாருங்க. விஜயசார், நீங்க சொன்னது கரெக்ட். கடைசியில 1ஆம் படியில 3ஆம் படி தான் வரப்போறோம் இல்லைங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். சரி, 3 பக்கம் 329. நாம் யாவே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஐயோ, வசனப்படி நடக்கலாம் கஷ்டம் இல்லவே இல்லை. அது பழகின நீதியின் சமாதானத்தின் பலனை தரும். எபிரேயர் 12 வாசிக்கும். அப்போ காத்திருக்கிறதுனா அன்பு கூறுதல். அன்பு கூறுதல்னா வசனத்தை கை கொள்ளுதல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நேர எபிரேயர் 9:28 வாங்க. ஆ 28 106 பக்கம்.
யாஸ்வா மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்படி வாசிக்கணும்? தம்முடைய வசனத்தை கை கொள்ளுவர்களுக்கு தம்முடைய பாடி பாடுவாங்க. அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதின வானத்தில் ஈரம் வாயில போறோம். பாட்டு பாடுறாங்க நீங்க எல்லாம். அவளோடு நாமும் வசனத்தை கை கொண்டு அனுதினம் காத்திருப்போம் பாடணும். ஒருத்தர் பாடினா எல்லாரும் பாட வேண்டிய. இங்க வசனம் எப்படி வாசிக்கணும்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுவர்களுக்கு ரட்சிப்பெறும்படி. அப்போ ஆண்டவராகிய யாசுவா மேசியா தன்னுடைய முதற் பலன் ஆகிய வசனத்தை கை கொள்ளுவதை எடுக்கிறதுக்காக அப்பதான் எழுந்து வரப்படுறார். இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். finished on the earth. மாம்சத்தில் வந்து இப்ப இன்னொன்னு பாருங்க. நீங்க இப்போ எபிரேயர்ல ஆக்சுவலா மொத்தம் எவ்வளவு அதிகாரம்? 13. புஸ்தகத்தை கையில வச்சுட்டு 11 அதிகாரம். அருமையான புஸ்தகம். இதுல ஒவ்வொரு அதிகாரத்திலும் எதை பத்தி சொல்ல நம்ம நல்ல வெளிப்பாடு இருக்கணும். எவ்வளவு தரம் நீங்க பைபிளை வாசிச்சிருக்கீங்களோ தெரியாது. நிறைய வாசிக்கணும் அதெல்லாம் சொல்லணும். குறிப்பா இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் என்னத்தை பத்தி 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரத்தத்தை பத்தி ரத்தத்தை பத்தி. 10ஆம் அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா மாம்சத்தை பத்தி சொல்றாரு. அவருடைய மாம்சம், அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. ஆனா இந்த 2 அதிகாரத்துல இதை குறித்து ரொம்ப அதிகமா இன்சிஸ்ட் பண்றாங்க. எபிரேயர் நீங்க ஒவ்வொரு அதிகமா அழகா மணிமணியா பார்க்கலாம். நீங்க 9ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரத்தம் சிந்தலை பத்தி தான் இருக்கும். மெயின் கிரக்ஸ் அதுதான். 10ஆம் அதிகாரம் மாம்சத்தை பத்தி, அவர் சரீரத்தை பத்தி. முதல்ல 9ஆம் அதிகாரத்துல அவர் சிந்தின ரத்தம். 10ஆம் அதிகாரம் நமக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தாரு, பிற்கப்பட்ட அந்த சரீரத்தினை. ஒவ்வொரு அதிகாரமும் நீங்க இந்த மாதிரி தியானிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமானதா இருக்கும். அப்ப தேவன் அவருடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ முந்தின ஆசாரியர்கள் போல இல்ல, பழமையான மார்க்கத்தின்படி இல்ல, மகாபிரதான ஆசிரியர் ஒருவர். அவர்கள் நிற்பது போல நிற்காமல் அவர் உட்கார்ந்து தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு அல்லது தம்முடைய வசனத்தை கை கொள்வர்களுக்கு ரட்சிப்பெயர்ல போகும்படி அவர் எழுந்து வந்து அந்த முதற் பலனை எடுக்க போகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அந்த முதற் பலன்களா இருப்பதற்கு நம்மை நாமே முழுமையாய் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணம் செய்ய கடனாளிகளா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவர் தான் முதல், நமக்கு எல்லாம். நாம் அவருக்கு முதல் பலன் ஆக வேண்டும் என்றால் அவர் நமக்கு முதலா இருக்கணும். போன வாரம் ஒரு பாட்டு பாடினமே, மேசியா அல்லாஹ் ஆசை பூமியினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. எல்லாரும் பாடுமா? மேசியா அல்லாஹ் ஆசை பூமியினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. எல்லாரும் சொல்லுங்க, மேசியா அல்லாஹ் ஆசை பூமியினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பத்தால் ஏகிடுவோம், தூய பிதாவின் முகம் நாம் கண்டடைவோம். ஆனந்தமாய். ஆமென். ஆமென். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.